Hi viewers, நம்மளோட 9th batch of tailoring and Ari classes வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 8 வந்து classes வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனா இருக்கும். கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நான் கால் பண்ணிட்டு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் அண்ட் ஆரி ரெண்டு கோர்ஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுல சேர்த்தும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லனா டெய்லரிங் தனியா ஆரி தனியாவும் நீங்க கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் இப்போ வந்து ஒரு ஆரி டிசைனோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவாக பார்த்துருப்போம். அதோட நெக் டிசைன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரேசிங் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து 3 to 4 லேயருக்கு வந்து ஜரி த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக் லைனில் வந்து 3 to 4 லேயருக்கு நம்ம வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேறு சாரீ கலரில் வேணால் சாரீ கலரில் கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி. இனி நம்ம அந்த ஃப்ளவரோட சென்டரில் நான் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து கொடுக்குறேன். கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஆரி நீடில் யூஸ் பண்ணி கூட ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் வந்து சென்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜர்தூசிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த நீடில் எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ் கொடுக்குறதுக்கு. இனி வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சம்கி வச்சு நம்ம கொடுக்குறோம். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அது டபுளாக எடுக்கும்போது 14 இல்லைனா 16 ஸ்டாண்ட்ஸாக கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லாங் ஃப்ரெஞ்ச் நட் தான் சம்கி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 2 கார்னரில், அதாவது அதோட சென்டரில் வரதுக்கு கரெக்டாக 2 சைடும் கொடுத்துட்டு அதோட கேப்பை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே அழகாக அந்த ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இல்லை நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்குறீங்கன்னா கண்டினியூஸாகவும் கொடுத்துக்கலாம். பேசிக்காக புதுசாக பண்ணுறவங்க இந்த மாதிரி கார்னர் டு கார்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து சில்க் த்ரெட் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா, அந்த ஃப்ளவர் டிசைன் முடிச்சிட்டோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பீட் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா த்ரெட் வந்து அங்கங்கேயே உங்களுக்கு பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பேசிக்காக பிகினிங்கில் பண்ணுறவங்களுக்கு. இல்லைனா கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கட் பீட் யூஸ் பண்ணி அந்த சென்டர் லைன் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிசைனர் ஒர்க் எல்லாமே நம்ம முடிச்சுக்கலாம். இதுலேயுமே கட் பீட் தான். எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீட் கொடுத்துருக்கேன். பேர்ல் பீட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 mm சைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே அந்த டிசைனுக்கு வந்து ஃபுல்லாகவே எண்டில் நான் வந்து பேர்ல் பீட் வச்சு தான் எண்டில் வந்து நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆரி டிசைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஹெவி ஒர்க்காக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ட்ரேசிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் வந்து கரெக்டாக எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒர்க் வந்து கரெக்டாக வரும். அதனால் ட்ரேசிங் எடுக்கும்போது ட்ரேசிங் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ட்ரேசிங் வந்து ரொம்பவே முக்கியம் ஆரியில். ஏன்னா ஒன்று வந்து பெருசான ஃப்ளவர் ஆகிட்டு ஒரு சைடு வந்து சின்னதாக ஃப்ளவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆரி ஒர்க் வந்து நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலுமே அது நல்லா இருக்காது. அதனால் ட்ரேசிங் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் கொடுக்குறோம். அதாவது சின்ன லீஃப் ஃபில்லிங் மாடல் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். 3 கட் பீட் யூஸ் பண்ணி 3 லேயர் வர மாதிரி நான் ஒர்க் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டு கலர் கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜர்தூசி வேணாம், ஜர்தூசியில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம்.
த்ரெட் வச்சு ஃபில் பண்ணுறதா இருந்தால் த்ரெட் வச்சு கொடுத்துக்கலாம், இல்லைனா சுகர் பீட் வச்சு கொடுக்குறீங்கன்னா சுகர் பீட் வச்சு கொடுத்துக்கலாம். அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு கோல்டு கலர் கட் பீட் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து சில்வர் கலர் ஒயிட் கலர் கட் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பீட்ஸு மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே அந்த எண்டு நாட் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. எண்டு நாட் போட்டுட்டு கரெக்டாக அதை முடிச்சிருக்கமா அப்படிங்கிறதுமே பார்த்துக்கோங்க. இப்போ அந்த லீஃப் வந்து சுற்றி நான் வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு லீஃப் ஃபில்லிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதை சுற்றி இந்த மாதிரி ஜரி வச்சோ சில்க் த்ரெட் வச்சோ ஒர்க் பண்ணும்போது தான் அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இதே சேம் மெத்தட் அந்த ஃபுல் ஃப்ளவருக்குமே நான் யூஸ் பண்ணி அந்த நெக் போர்ஷன் ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேக் போர்ஷன் வந்து பார்க்கலாம். பேக் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டிசைன் தான் ஃபுல்லாக பேக்கில் வர மாதிரி நான் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாசல் வந்து கேட்டிருந்தாங்க. டாசல் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கிறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள், பேக்கில் வந்து அதே சேம் டிசைன் தான் ஃபுல்லாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் வந்து அந்த ட்ரேசிங் வந்து கரெக்டாக கொடுக்கும்போது நமக்கு அந்த அவுட்புட் ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா பிக்சருமே ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், இதோட டாசல் மேக்கிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.